40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு KFCல இந்த பையெல்லாம் பெஞ்ச் துடைக்க கூட சரிப்பட்டு வர மாட்டான்னு ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது அந்த பையன் உருவாக்க போற பிசினஸ் KFC விட பல மடங்கு பெருசா இருக்க போகுதுன்னு. 1964 சைனால இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் ஜாக் மா பிறக்கிறாரு. 10 வயசுலயே இவருக்கு இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசை வருது. அப்பெல்லாம் இங்கிலீஷ் கோச்சிங்கும் பெருசா இருக்காதுன்றதுனால இவங்க ஊருக்கு வரக்கூடிய ஃபாரினர்ஸ்க்கு கைடா ஒர்க் பண்ணி அவங்க கூட பேச கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஸ்கூல்ல பல டைம் ஃபெயில் ஆகுறாரு. காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறாரு. இது இல்லாம KFC மாதிரியான 30 இன்டர்வியூஸ்ல ஃபெயில் ஆகி ஃபைனலா எங்கேயுமே வேலை கிடைக்காம ஒரு லோக்கல் யூனிவர்சிட்டியில வெறும் $12 சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. அப்பதான் இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இவர் அமெரிக்காக்கு ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போறாரு. அண்ட் அங்கதான் ஜாக் மா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நெட்னா என்னன்னு கத்துக்கிறாரு. அதுல கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இவருக்கு புரியுது நம்ம சைனா இன்டர்நெட்லயே இல்லன்னு. இதை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்த ஜாக் மா சைனால உள்ள ஸ்மால் பிசினஸ்க்குலாம் வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்க சைனா பேஜஸ்னு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் சில வருடங்கள்லயே பேங்க்ரப்சி ஆகி அந்த கம்பெனியை இழுத்து மூடுறாரு. ஆல்ரெடி பெரிய கடன் இருந்தாலும் ஃபியூச்சர் இன்டர்நெட் தானே இவருக்கு நல்லா தெரியுது. ஒரு 5 வருஷம் நல்லா ரிசர்ச் பண்ணி கடைசியா ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்னு தன்னுடைய 17 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 1999ல அலிபாபான்னு ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் உருவாக்குறாரு. ஃபியூ இயர்ஸ்லயே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. 2014 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவரோட கம்பெனி லிஸ்ட் பண்றாங்க. உலக வரலாற்றிலேயே IPOல மட்டும் $25 பில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ண ஒரே கம்பெனி அலிபாபா மட்டும் தான். அண்ட் இன்னைக்கு இவரோட நெட்வொர்க் மட்டும் 2,32,000 கோடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்கூல் காலேஜ்ல பல டைம் ஃபெயில் ஆகி KFC மாதிரியான 30 இன்டர்வியூஸ்ல ஃபெயில் ஆகி ஒரு பிசினஸ்ல ஃபெயில் ஆகியும் பின்வாங்கறத பத்தி இவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. அண்ட் அதுதான் இன்னைக்கு இவரை பில்லியனராகவும் மாத்திருக்கு. இன்ஸ்பைரிங்ல இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.